எனது ஆன்மீக அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன். அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பி தியானம் செய்வது என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக பயணம். அந்த அதிகாலை என்பது 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரம். அந்த 3 மணிக்கு சற்று முன் 5 நிமிடங்கள் முதல் நினைக்கின்றேன். அது அந்த நேரத்தில் தான் அது எமது உள்ளே இருக்கின்ற அந்த மனோன்மணி தாய் மனோன்மணி தாய் என்கின்ற அந்த உயிர் சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் கனெக்ட் பண்ணுற நேரம். அந்த வட்ட வடிவான அந்த எமக்குள்ளே இருக்கின்ற அந்த பிடரிக்கண் எனப்படுகின்ற அந்த மனோன்மணி தாயாகிய அந்த உயிர் வட்ட வடிவான நிலா போன்ற அந்த ஒளி வெளியே உள்ள பேரொளி அண்டத்தோடு கனெக்ட் பண்ணுற நேரம் அதிகாலை 3 மணி. அதை நீங்கள் தொடர்ந்து அந்த தியானத்தை செய்து வரும்போது உங்களை அறியாமல் அந்த ஒளி வந்து உங்களை எழுப்பும். அது ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரை நீண்ட காலமாக அந்த அதிகாலை தியானம் செய்து கொண்டிருப்பேன். அதிகாலை தியானம் செய்து சில நேரங்களில் செய்ய முடியாமல் போகும். ஆனால் அந்த அதிகாலை தியானங்களை செய்து நாங்கள் இடையிலே விட்டு கொண்டு போனால் அதனுடைய பவர் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். அதனுடைய அதிர்வலை என்று எங்களை வந்து எழுப்புகின்ற தன்மை குறைந்து கொண்டு போகும். அப்படி சில காலம் என்னால் முடியாத அதிகாலையில் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இடங்களை பொறுத்து என்னால் எழும்ப முடியாமல் இருக்கின்ற போது நான் அதிகாலையில் எழும்பாதபடி மேக்சிமம் 5 மணிக்காவது எழும்புவேன். அது சில நேரங்கள் எழும்பிட்டு என்று அமைதியாக இருந்து தியானம் செயல்படியில் போய் சத்தம் போட முடியாமல் இருக்கிற காரணங்கள்னால போக முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு நாள் நினைக்கின்றேன் ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நான் எப்போதும் இடம் மாறிக்கொண்டிருப்பேன். அன்று வீட்டில் தான் இருந்தேன். அதிகாலை ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஒலிம்பி சத்தம் போடக்கூடாது என்பதற்காக நான் படுத்திருந்தேன். அப்போது நான் படுத்திருந்த அதுக்கு நீர் ஜன்னல் யாரோ தட்டி கேட்குது. நீண்ட நேரமாக தட்டி கேட்கு. ஒரு தரம் தட்டி நிப்பாட்டி 3-4வது தடவை தட்டி கேட்கு. அப்போ 3ஆம் தடவை நான் கவனிக்கல. யார் அதிகாலை இப்போ வந்து யார் தட்டுற அப்படின்ட்டு வீட்டில் உள்ள வீட்டை சொல்லிவிட்டு அப்படி 4ஆம் தரம் தட்டிக்க சரி யாரோ வந்துருக்கிறேன்னுட்டு அப்போ நான் முதல் வேறு யாக்களை பார்க்கக்கூடாது அப்படின்னுட்டு சாமி அம்மனை வாராகிய ஒழும்பி பார்த்துட்டு பார்ப்போம் பார்க்குறேன். நான் படுத்திருக்கிற நேருக்கு அப்படியே வாசலுக்கு நேரே எண்ணெயிலேருந்து பறவை ஒன்று தட்டி கொண்டிருக்கு. அப்போ தான் நினைச்சேன், ஒரு மனிதன் வந்து தட்டினா கதவை எப்படி தட்டுமோ அதே மாதிரி 1 தடவை 2 தடவை 3 தடவை 4வது தடவை தட்டினான் பொறுமை இழந்தே இல்லை. அது யாரும் வந்து தட்டினமே அப்படின்ற எழுமினான். பார்த்து நான் பார்த்ததுக்கான அந்த பறவை பறந்து போயிடுது. இது ஜூலை 11ஆம் தேதி நடந்தது. அடுத்த ஒரு வியாழக்கிழமை என்பது அம்மனுக்குரியதோ ஏதோ ஒரு எனக்கு கூடுதலான வியாழக்கிழமையில் தான் அம்மனுடைய கூட என்னுடைய கூட இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய கூட வெளிப்பாடுகளை நான் பார்த்துருக்கிறேன். சரி அன்று ஏதோ பறவை தட்டிட்டு விட்டுட்ட சொல்லும்போது சாப்பாட்டுக்கு தட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி விட்டுட்டேன். அடுத்த கிழமை 19ஆம் தேதி ஜூலை 19 அதுவும் ஒரு வியாழக்கிழமை திரும்பி அதே மாதிரி தட்டி கேட்கு. முதல் தரம் தட்ட நான் யோசிக்க இல்லை. 2ஆம் தரம் தட்ட அப்போ 2க்கு நான் தட்டினோம். 3ஆம் தரம் தட்ட அப்போ யோசிச்சு 2க்கு என்ன 6 தட்டினோம்ப்பா பறவை நான் நேராக பார்க்குறேன். பறவைக்கு தட்டின பறவை ஒரு காகம் மாதிரியான ஒரு சின்ன பறவை உண்டு. அந்த தட்டி நான் ஒழும்பின உடனே அதை விட்டு பறந்து போயிட்டுது. சரி அதுவும் ஒரு வியாழக்கிழமை அதே நேரம் 5:44 ஜூலை 11ஆம் தேதி தட்டினதும் 5:44. அதாவது கடைசி நேரம் பிரம்மமுகூர்த்த நேரத்தின் பவர்ஃபுல்லான நேரத்தில் கடைசி நேரம் தான் 5:45. அப்போ அந்த நேரம் தட்டி அது சரி அண்டு ஒழும்பிட்டு நான் அதுக்கப்புறம் ஒழும்பி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இருந்து தியானம் செய்துட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி நான் படுத்திருக்கேன். வந்து அதே டைம் 5:44 தட்டிச்சுது பறவை. அப்போ உடனே விளைச்சிட்டு இன்றைக்கு வேறு தான் தட்டுறாரு இதை கொண்டுட்டு
தட்டி நான் சாப்பாட்டுக்கிட்ட ஒரு சாப்பாட்டு நீர் தான் அங்கே வெளியில் வருவேன். நான் சாப்பாடு வைக்கிறேன்னா அதை பின் பிறகு தான் 8 3 மணி தான் வைப்பேன். அதிகாலை சாப்பாடு அந்த சாப்பாடு வர சாப்பிட மாட்டேன், அந்த இடத்துக்கு வர மாட்டேன். அப்போ வெள்ளிக்கிழமை 5:44 தட்டி திடீரென்று உடம்பு எனக்கு தெரியவே தான் தட்டார் உடம்பிட்டு உடனே அப்படியே இருந்து மோங்கழுவம் இல்லை அப்படியே இருந்து தியானத்தில் இருக்கிறேன். அந்த தியான ஒளிக்குள்ளே அதிகாலையில் எழும்புங்கள் என்ற ஒரு சொல்லை நான் பார்க்குறேன். முடியல. இந்த பிரபஞ்சம் எவ்வளவுக்கு ஒரு ஆன்மாக்களோட தொடர்பு கொண்டு உள்ளது என்பது எனக்கு உண்மையான சொல்ல எனக்கு சொல்லவே எனக்கு இல்லை. அது என்னை சுற்றி என்ன நடக்கண்டு எனக்கு தெரியல. ஆனால் யாரும் அதை சொன்னாலும் நம்ப மாட்டீங்கள், இது சும்மா அலட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. பல தடவை நான் பிரபஞ்ச சொற்களை பார்த்துருக்கிறேன். சூரியனை ஒழுப்பின ஒளியின் மூலம் ஒழும்பி இருக்கிறேன், ஒளியின் மூலம் ஒழும்பி இருக்கின்றேன். ஆனால் இது நான் சோம்பேறித்தனமாக படுத்திருக்கிறேன். இந்த கடைசி வரைக்கும் நீ தியானத்தை விட வேண்டாம் என்றதை பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குற ஒரு தகவலாகத்தான் நான் பார்த்தேன். பகலில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் அதிகாலை எழும்போது கொஞ்சம் காலம் தவிர்த்து 6 மணிக்கு பிற்பாடு ஒழும்பி தியானம் செய்வேன். நான் மதியான இடத்த போய் தியானம் செய்வேன், சாமி கும்பிடுவேன், எல்லாத்தையும் செய்தேன். ஆனால் அந்த பிரபஞ்சம் அதை விரும்பவில்லை. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள் ஒழுங்குவது தான் அதை விரும்புகின்றது. ஆனால் யாருமே இதை சொன்னால் நம்ப மாட்டீங்கள். உண்மையாக நடந்த எனக்கே அது ஒரு அதிசயமாக இருக்குது. ஏன் இப்படி நடக்குது என்று எனக்கு தெரியாது. ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஆன்மீகம் என்பது மிகவும் அற்புதமானதும் அழகானதும். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டால் எங்களை அதுக்குள்ளே இழுத்துக்கொண்டே போகும். நான் இதை மாதிரி நிறைய விடயங்களை நான் சொல்கிறதில்லை. ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகத்துக்குள்ளே ஆண்டவன் எங்களை அட்டாக் பண்ணுறாரோ அவ்வளவுக்கு அதிகமான சோதனைகளை என்னால் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அந்த சில நேரம் நான் யோசிப்பேன், ஏன் கடவுள் இப்படி வெளிப்படையாக என்னோட அட்டாக் பண்ணி கொண்டு அளவுக்கு மிஞ்சின சோதனைகளையும் கொடுக்குதே என்று யோசிப்பேன். அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா, எப்படி எடுத்துக்கொள்கின்ற ஒரு வேதனையான ஒரு காலத்தை கூட இந்த ஆன்மீக பயணம் கொடுக்கும். நான் இதுவரை சொல்லாமல் இப்போது சொல்லுகின்றேன். ஏன்னா இதை விட நிறைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நான் பற்றிருக்கின்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இறைசக்தி எங்களை ஆட்கொள்ளுகின்றதோ அதை விட கொடுமையான சோதனைகளையும் கொடுக்கும். சில நேரம் நான் யோசிப்பேன், நான் யார், எதற்காக இப்படியான ஒரு சோதனை இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்றது என்றும் என் முன்னே பல காட்சிகளை கொடுக்கின்றது என்றும் நான் யோசிப்பேன். எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சம் என்னை எவ்வாறு வழிநடத்த நினைக்கின்றதோ அவ்வாறே வழிநடத்தி செல்லட்டும். எல்லாம் அந்த பிரபஞ்சத்தின் செயல். எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்பதும் தெரியாது, எப்படி வாழப்போகின்றோம் என்பதும் தெரியாது, எது எங்கள் பாதை என்பதும் தெரியாது. இந்த பிரபஞ்சம் எங்களை அழைத்துச் செல்கின்றது, அதன்படி போகின்றோம். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த அன்னை வாராகி கூட 2019 எதுவுமே அறியாத தஞ்சை வாராகி என்னை ஆட்கொண்டோம். என்னை ஆட்கொள்வது தான் என்று காட்டியதும் அன்னை வாராகி, தஞ்சையில் உள்ள அன்னை வாராகி. ஆனால் எனக்கு தஞ்சையும் தெரியாது, வாராகி வழிபாடும் தெரியாது. காளியைத்தான் வழிபட்டேன். கிட்டத்தட்ட 6-7 வருடம் 2019 இப்படி நிறையவே அனுபவங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது புரியவில்லை. நான் யார் என்பதும் எனக்கு தெரியாது. நான் எந்த வழியில் போகிறேன் என்றும் தெரியாது. என்னை ஏன் இந்த பிரபஞ்சம் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்களுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது. அதுவுமே வழிநடத்தி கொண்டு செல்கின்றது. அந்த சக்திக்குத்தான் தெரியும் ஒவ்வொரு ஆன்மாவுடைய முற்பிறப்பு இன்றைய வாழ்க்கை முறை, அடுத்த கட்டம் மரணம். அந்த அடுத்த கட்டம் என்ன என்பதை கூட அந்த பிரபஞ்சம் மட்டுமே அறியும். எந்த ஒரு ஆன்மாக்கும் அது தெரியாது. ஏன் இதை நான் கூறுகின்றேன் எனில், கடவுள் இருக்கா இல்லையா என்று கேட்கின்ற சிந்திக்கின்ற ஆன்மாக்களுக்காக அதை கூறுகின்றேன். ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது.
அது சிவனா, விஷ்ணுவா, சக்தியா எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாம் ஒன்று என்பதை நான் பல தடவை உணர்ந்திருக்கின்றேன். இதை ஏன் நான் கூறுகின்றேன் எனில், உண்மையான பிரம்மமுகூர்த்தம் என்பது மிகவும் அற்புதமானது என்பதும், ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு பயணம் என்பதும், ஆனால் அந்த பயணத்தில் நாங்கள் படுகின்ற வேதனைகள் தாங்க முடியாத ஒன்று. நன்றி. வாழ்த்துக்கள்.